இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, புனித விண்ணேற்பு அன்னையினுடைய விழாவை நாம் எதிர்கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் பல்வேறு விதங்களில் ஆன்மீக தயாரிப்புகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நவநாட்கள் வழியாக அன்னை மரியாவை எப்படி அணுவாய் அவருடைய அனுபவங்களை நாம் சுவைக்க முடியும், எப்படி அன்னை மரியாவுடைய அந்த வாழ்வை நாம் நம் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். இந்த நவநாள் என்பது அன்னை மரியாவை நாம் என்றும் நம் குடும்பங்களிலும் குறிப்பாக நம் உள்ளத்தில் வைப்பதற்கான பல்வேறு தயாரிப்புகளை நாம் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவுடைய விழாவை நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அந்த அன்னை மரியாவுடைய பெயரிலே நமக்கு வாழ்வு இருக்கின்றது. அவருடைய அந்த விண்ணேற்பு அடைந்த அந்த வாழ்வுக்குரிய நிலையில் அவர் இந்த மண்ணுலகில் அவர் ஏற்படுத்திய ஒவ்வொன்றும் அந்த கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையில் அவர் ஒரு பாலமாக இருந்த ஒரு உன்னத கருவியாக அன்னை மரியாள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கின்றார். இதோ இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியினுடைய ஆழமான நிலையில் பார்க்கின்ற பொழுது அனைவருக்கும் சமம் என்ற நிலையில் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கக்கூடியது அன்னை மரியாவுடைய உன்னதமான சக்தியாக இருப்பதை நாம் உணர வேண்டும். இதோ அன்னை மரியாவின் பெயரிலே நமக்கு வாழ்வு உண்டு என்பதற்கான நிலையில் விண்ணேற்பு அன்னையை நாம் எப்படி நினைவு கூற வேண்டும் என்றால், முதல் வார்த்தை வி என்ற நிலையில் அன்னை மரியாள் வெற்றி கொண்ட ஒரு அன்னையாக அவள் இருந்தால், அந்த வி என்பது விண்ணக தந்தையின் பிள்ளையை பெற்றெடுத்த உன்னத தாயாக அவள் இருக்கின்றார். அதே போல் விலையேற பெற்ற ஒரு அன்னையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். இந்த உலகத்தில் எத்தனை ஆபரணங்கள், எத்தனை பொருட்கள் விலையேற பெற்றதாக இருந்தாலும் இந்த அன்னையை விட வேறு எந்த ஒரு விலையேற பெற்றதும் இல்லை என்பதற்கான வி என்ற அந்த வார்த்தை நமக்கு ஆழமான ஆன்மீகத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் இன் என்ற அந்த வார்த்தை விண்ணக, அந்த இன் என்ற அந்த வார்த்தை ஆண்டவரை போற்றி பாடியவர், ஆண்டவரை எந்நாளும் எக்காலும் உள்ளத்தில் போற்றி புகழ்ந்து கொண்டே இருந்த ஒரு உன்னத ராக பிரியராக அன்னை மரியாள் இருந்திருக்கிறார். அதே போல் தாழ்நிலையில் இருப்போரை கண் நோக்கினார் என்பதை பார்க்க முடியுது. தாழ்நிலையில் இருப்பவர்களை கண் நோக்கினார் என்றால் நாம் அனைவரையும் அன்னை மரியாள்